எந்திரிச்சு பார்த்தா கேஸே கிடைக்க மாட்டேங்குது. ஒரே தட்டுப்பாடா இருக்கு. கேஸ் விலை உயர்ந்து போச்சு. அப்படியாக்க இப்படியாக்கணும் ஊரு ஊரு ஒரே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ போட்டு பார்த்தா நியூஸ்லயும் சிலிண்டர் கிடைக்கல, சிலிண்டர் தட்டுப்பாடு, அப்படி இப்படின்னு ஒரே பரபரப்பாட்டே இருக்காங்க. நான் வச்சிருக்கிறது ஒத்த சிலிண்டர், அதுவும் காலியா போச்சுன்னா நான் என்ன செய்வேன்? பக்கத்திலேயே தான் உட்காந்து எரிச்சு விட்டுக்கிட்டே இருக்கேன். என்னமா புகை வருது, கண்ணூரம் எரிஞ்சு தொலையுது. உன்கிட்ட இருந்தா ஒரு சிலிண்டர் கொடுக்கா. என்னது சிலிண்டர் வேணுமா? அடி போடி வேலையத்தவட. என்கிட்ட ஏன் அரை சிலிண்டர்
வெளிநாட்டுல குண்டை போட்டா நம்ம அடி வயிற்றுல புளிய கரைக்கிறாங்க. நம்ம சோறாக்கி சாப்பிட வேணாம். அக்கா, நம்ம கவர்மெண்ட்ல இருந்து சொல்லிருக்காக்கா, கேஸ் தட்டுப்பாடுலாம் இல்ல, போதுமான அளவு கேஸ்லாம் இருக்கு, யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டே வச்சிருக்காங்க. ஆனா நம்ம மக்களுக்கு கேட்பாங்களா? சிலிண்டர் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாக்கா. அத பார்த்துட்டு எனக்கு பயமா வந்துருச்சுக்கா. அதே உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்குமான்னு கேட்டு வந்தேன். கேட்டி, யார சிலிண்டர் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அதை வச்சுட்டு இந்த மாசம் பூரா ஒப்பேத்தணும். அப்ப நானும் விறகடுப்புல தான் சமைக்கணுமா? அடியே, நம்மளுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் விறகடுப்புல தாண்டி சமைச்சாங்க. அம்புட்டு ருசியா இருக்கும் சாப்பாடு. இப்ப கொஞ்ச நாள் அத்தானே கேசுன்னு கேஸுக்கு மாறிட்டான். அக்கா, எங்க அம்மா வீட்ல விறகடுப்புல தாங்க சமைப்பாங்க. இப்ப கேஸுக்கு மாறியாச்சுல, திரும்பியும் விறகடுப்புக்கு போறோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனாலதான் எதுவும் கஷ்டமா இருக்கு. வேலை நடத்தாதாண்டி கஷ்டம். இஷ்டப்பட்டு செய்ய முடி. நம்ம குடும்பத்துக்காக தானே பாடுபடுறோம். சரிக்கா, நானும் அடுப்புலக்கே சமைக்கிறேன். ஏக்கா, கேசுதான் இல்லேன்னு சொல்லிப்புட்ட. விறகு கட்டாவது ஒரு 2 கட்டு இருந்தா கொடுக்கா. கொள்ளைக்கில விறகு குமிஞ்சு கிடக்குடி, ஒரு 4-5 கட்டு எடுத்துட்டு போ. சரிக்கா. யக்கா யக்கா, விஷயம் தெரியுமாக்கா? விஷயம் தெரியுமா? அடியே சின்ன பொண்ணு, பாஞ்சு வந்து அடுப்புக்குள்ள விழுந்துறாதடி. யக்கா, விஷயம் தெரியுமாக்கா? நம்ம ஊர்ல சிலிண்டரே கிடைக்கலையாக்கா. ஹோட்டல்லாம் மூடிட்டு எல்லாரும் ஊர் சைடு போய்கிட்டு இருக்காங்களாக்கா. அப்படியே சிலிண்டர் கிடைச்சாலும் ஒரு சிலிண்டரோட விலை 5000மா. 5000மா? அட கடவுளே, இந்த கவர்மெண்ட் 5000 இலவசமா குடுக்குற மாதிரி கொடுத்து இப்ப விலைவாசியை ஏத்தி விட்டு ஒரு சிலிண்டர் 5000மா? கேட்டு சின்ன பொண்ணு, என்னடி சொல்ற? 5000மா? 1000 ரூபாய் பிக்கப்பவே நம்மளால வாங்கி ஒழுங்கா 2 மாசம் யூஸ் பண்ண முடியல. ஒரு சிலிண்டர் 5000மா? கோடீஸ்வரனே, அப்ப வீட்ல சமைக்க முடியும் போலயே. ஆமாக்கா, மக்கள்லாம் பரபரப்பா அங்கிட்டும் இங்கிட்டும் அல்லாடி ஓடிக்கிட்டு இருக்காக்கா. காலையில எந்திரிச்சு காபி போடலாமேனு அடுப்படிக்கல போய் கேஸ் சிலிண்டர் தாங்க தொட்டேன். என் மாமியாரு வெடுக்குன்னு வந்து எனக்கு என்னமா கிழிக்குது தெரியுமா? சிலிண்டர்ல கைய வச்சினா கைய வெட்டி போடுவேன்னு சொல்லிருச்சுக்கா. ஊருக்குள்ள சிலிண்டர் தட்டுப்பாடாகி இருக்கு. நீங்க சிலிண்டர்ல தான் டீ போட்டு குடிப்பீங்களோ? ஒழுங்கா மரியாதை வெளியில அடுப்ப மூட்டி சோறாக்கு குழம்பு வை, டீய போட்டு சுடுதண்ணி வை அப்படின்னு சொல்லி கிளியா கிழிக்கிருக்கா. அடியே சின்ன பொண்ணு, சாக்க குறடி, சாக்க குற. எங்களுக்கெல்லாம் சிலிண்டர் காலியா போச்சுன்னு வருத்தப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குடி. உங்க வீட்ல சிலிண்டர் காலியா போச்சுனா என்ன, காலியா போகாட்டி என்ன? நீ நான் உங்க வீட்ல சமைக்க போற? எப்படி இருந்தாலும் உன் மாமியார் தான் சமைக்க போகுது. அதானே, உங்க வீட்டுகள்ல மத்தியானத்துக்கு ஒரு வேளைக்கு மட்டுமே சமைச்சு சாப்பிடுவீங்க. மித்த 2 வேளையும் ஹோட்டல்ல தானே வாங்கி சாப்பிடுறீங்க. இப்ப மத்தியானத்துக்கு சமைக்கிறத விட்டுப்புட்டு 3 வேளையும் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட வேண்டியதானே? யக்கா, எனக்கு கடை சாப்பாடு வயிற்றுக்கு ஒத்துக்கிறாதுக்கா. என் மாமியாரு எப்படியும் சமாளிச்சிரும். எனக்கு சாப்பாடு வேணும்ல. உங்க வீட்டுகள் எல்லாம் சிலிண்டர் பாதுகாப்பா இருக்கான்னு கேக்குறதுக்காக ஓடியாந்தேங்கா. அடி எலவே, உன் வீட்ல சிலிண்டர் காலியா போனாலும் காலியா போகாட்டி ஒரு பிரச்சனை இல்ல. எங்க வீட்ல இருக்கான்னு பார்க்க ஓடியாந்தியா? அவ்வளவு நல்ல மனசாடி உனக்கு. அக்கா, உன் கைப்பக்குவத்திலேயே இத்தனை வருஷமா சாப்பிட்டு பழகிட்டேன்லக்கா. வேற ஆள்கிட்ட சாப்பிடுறதுக்கு எனக்கு வயிற்றுக்கு சேராதுக்கா. அதே வேகமா ஓடியாந்து இந்த தகவலை சொல்லலாம்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா விறகடுப்புல இட்லி சட்டில எல்லாம் வேகுது. இட்லி சட்டிக்குள்ள என்னக்கா வேகுது? இடியப்பமும் ஆட்டுக்கால் பாயாவுமா? இடியப்பமும் ஆட்டுக்கால் ஆயாவும். அட போடி என்கிட்ட. இடியப்பமும் தேங்காய் பாலுமே அரைச்சு வச்சிருக்கேன். அப்படியாக்கா? அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும்க்கா. சாப்பிட்டு ரொம்ப நாளாயிருச்சு. ரெண்டு அவுத்து தாரேன். அக்கா, என்னக்கா இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது? ஒருவேளை மழையில வரப்போகுதா? அடியே, பங்குனி வெயில் பல்ல காமிச்சு இழுச்சுக்கிட்டு கிடக்கு. நீ என்னமோ இடி வருதா மழை வருதான்னு கேட்டுக்கிட்டு கிடக்க. ஏக்கா, எனக்கும் சத்தம் கேட்டுச்சுக்கா. இடி சத்த மாதிரிதான் கேட்டுச்சு. ஏங்க, என்னங்க? ஏன் தண்ணி ட்ரம்ம போட்டு இப்படி உருட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு கிடக்கீங்க? அண்ணே, நீங்க தான் ட்ரம்ம போட்டு உருட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதா? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இடி வருது மழை வருதுன்னு. ஏங்க, எதுவும் தண்ணி வண்டி வருதா? தண்ணி பிடிக்கத்தான் ட்ரம்ம தூக்கிட்டு போறீங்களா? அடியே ராணி, தண்ணி பிடிக்கவா? அடி போடியவளே, பெட்ரோல் ஊருக்குள்ள தட்டுப்பாடா போயிருச்சாம்டி. அதே இந்த ட்ரம் உருட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரம் நிறைய பெட்ரோலை புடிச்சிட்டு வர போறேன்டி.
ஆமாண்டி ராணி, நாட்டுக்குள்ள கேஸும் தட்டுப்பாடா போச்சாம், பெட்ரோலும் தட்டுப்பாடா போச்சாம், அப்படி கிடைக்கவே இல்லையா? அதான் இந்த ட்ரம் உருட்டிட்டு போய் ட்ரம்ல பெட்ரோல் குடிச்சிட்டு வர போறேன்டி. நாளைக்குலாம் பெட்ரோல் கிடைக்கிறது சந்தேகம்தான். பெட்ரோல் பேங்க்ல சரியான கூட்டமா. நான் இன்னைக்கு போனா நாளைக்கு தாண்டி வருவேன், என்னை தேட வேண்டாம். அட கடவுளே, என் வீட்டுக்காரர் காரை ஓட்டிட்டானே சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெட்ரோல் கிடைக்காட்டி எப்படி வேலைக்கு போவாரு? ஐயோ கடவுளே கடவுளே, உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. மனுஷ மக்கள்லாம் உலகத்துல வாழ்றதா என்ன? ஒவ்வொரு நாளும் இப்படி இடிய தூக்கி தலையில போட்டா மனுஷ மக்கள்லாம் என்னதான் பண்ணுவாங்க? அடிய ராணி, பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லட்டி. நான் சீக்கிரமா பெட்ரோல் பேங்க் போறேன்.